அந்த மாதிரி தான் இருக்கும். வன்முறை, அவங்களுக்குள்ள அந்த வன்முறை பாருங்கள், அந்த வீடியோ நம்மளால் பார்க்கவே முடியாது. அவன் ஒருத்தனை 4 பேர் சேர்ந்து வெட்டி காது, மூஞ்சி, கால் எல்லாம் சேர்ந்து வெட்டிட்டாங்க. ஒன்று அவன் வாழ வந்த இடத்துல இப்படி நடந்த ஒரு கொடுமை. இதுக்கு அடிப்படையான காரணம் போதை தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு போதைக்கு அடிமையாகும் போது அந்த போதைனால அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கு என்ன பண்ணல, அவனுக்கு தெரியல. அவன் இது மட்டும் செஞ்சுருக்கானா, இது மாதிரி நிறைய ரீல்ஸ் மோகம், வேற ஒன்றுமே இல்லை. இதோட அடிப்படையான காரணம்னா ஒன்று போதை, 2வது ரீல்ஸ் மோகம். ரீல்ஸை எடுத்து பிரபலமாகணும், எல்லாருக்கும் நம்ம தெரியணும், நம்மளை எல்லாரும் பேசணுங்கிறது தான் அவங்களோட சிறு வயதில் இருக்கிற ரீல்ஸ் மோகத்தினால தான், அந்த குடி வந்து சொல்கிறது போதை வசத்தினால, சில பாவங்கள்னால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அடிமையாக இருக்கிறதுனால ரீல்ஸ் மோகம். உலகத்தில் எல்லாம் நம்மளை பேசணும், நம்மளை மாசாக பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்தை செய்தாங்க. ஆனால் அந்த வன்முறையை நம்மளால் பார்க்க முடியல. ஒரு ஒரு மனித நேயமில்லாத ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். தலைமுறைகள் போதையினாலே பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். தலைமுறைகள் ரீல்ஸ்னாலே பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். தலைமுறைகள் மீடியாவினால பிரபலமாகணும், பாப்புலர் ஆகணும், நம்ம நல்லா எல்லாரும் பாராட்டணும், எல்லாரும் முன்னாடி ஒரு கெத்து காட்டணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் மோகம் மாறணும்படியாக நான் ஜெபிக்கணுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்கிற அடுத்த தலைமுறைகள் இப்படி இருக்குது அப்படிங்கும்போது வருத்தங்களோடு தான் இருக்குது. ஆனால் வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இது பார்த்து ஐயோ இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம ஜெபிக்க வேண்டும். இது மாதிரி நடக்கும்போது, இது கேள்விப்படும் போது நீங்கள் சும்மா அதை பார்த்துட்டு ஐயோ இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்காம நீங்கள் ஜெபிக்கணுங்க. அடுத்த தலைமுறைகள் எப்படி மோசமாயிட்டு வர்றாங்க, போதைக்கு அடிமையிட்டு வர்றாங்க. நீங்கள் நிறைய சொல்கிறேன்னா, நம்ம போதைக்கு அடிமைங்கிற காரணம் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க. இல்லை, போதைக்கு அடிமையான காரணம் பிசாசு வல்லமை. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தேடுகிற வசனம் சொல்லுது. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் தேடுறானா, ஒரு ஆத்மாவை கெடுக்க தேடுறானா. அப்போ அந்த சிறு வயதிலேயே 17 வயதிலேயே அவனுக்குள்ள போதை பழக்கத்தினால அவன் ஒரு மனித நேயம்லாம் நடந்து கொடுக்குறான். ஒரு சின்ன வயசு தம்பியில் அவனோட இறுதி எப்படி இருக்காங்க, ஒரு தன்மையாக இருப்பாங்க, நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாங்க. அவங்க தம்பிமாரெல்லாம் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. அவங்க வாழ்க்கையை அவங்களே சீரழிச்சுக்கிட்டு, அவங்களே ஒரு அறுவலை கையில் வச்சுட்டு அவங்களுடைய அடையாளத்தை, தப்பான அடையாளத்தை காமிச்சிருக்கிறாங்க. இப்போ இதுக்காக நம்ம என்ன ஒன்று ஜெபிக்கணுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு துக்கப்பட்டுட்டு அழுதுட்டு போகக்கூடாது. நம்ம ஜெபிக்க வேண்டும். இந்த வாலிப தம்பிமார்களுக்காக அடுத்த தலைமுறை இப்படி மோசமாச்சுன்னா எப்படி இருக்கும், நம்மளால நினச்சி பார்க்க கூட முடியல. தனியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குற மாதிரி இருக்குது இல்லைங்களா? தனியாக ட்ராவல் பண்ணுறவங்களோ இல்லை ட்ரெயினில் போகிறதுக்கு ஒரு பயம் உண்டாகும்ல. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டும். தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, இதை பார்த்து விட்டு ஏதோ ஒரு நியூஸாக நீங்கள் போயிடக்கூடாது. இதை பார்த்து விட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி போயிடக்கூடாது. நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நம்ம ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக நம்ம ஜெபிக்கணுங்க. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளை, அடுத்த தலைமுறைகள் போதைக்கு அடிமை இருக்கிறாங்க. அடுத்த தலைமுறைகள் ரீல்ஸ்க்கு அடிமை இருக்கிறாங்க. இதுக்காக நம்ம நிச்சயமாக ஒன்றுங்க ஜெபம் பண்ணணும். நம்மளுடைய இறுதி ரொம்ப பாதிக்குது. இதை பார்க்கும்போது இறுதியுமே ரொம்ப வேதனைப்படுது.